பரலோகத்திலிருக்கிற பிதா நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது டாஷ் உதிக்க பண்ணுகிறார். சூரியனை உதிக்க பண்ணுகிறார். இயேசு கலிலேயாவுக்கு போக எதனால் முடிவு செய்தார்? யோவான் காவலில் வைக்கப்பட்டதை அறிந்து. யாரிடம் இயேசு உபவாசம் முடிந்தபின் பேசினார்? பிசாசு. துயரப்படுகிறவர்கள் அடைவது என்ன? ஆறுதல். டாஷ் பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்துப் பட்சிகளை பார்க்கிலும். உடைக்காக கவலைப்படாமலிருக்க டாஷ் கவனித்து பாருங்கள் என கூறப்பட்டுள்ளது. காட்டுப்புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். தேவனுக்கும் டாஷ் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இயேசு கலிலேயா கடலோரத்தில் நடந்தபோது அவர் யாரை பார்த்தார்? சீமோனும் அந்திரேயாவும். அவைகள் உழைக்கிறதுமில்லை நூற்கிறதுமில்லை. எவைகள் இவை? காட்டுப்புஷ்பங்கள். உண்ண குடிக்க உடுத்த வேண்டியவை யாவையும் தரப்பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆம். மரண இருளின் திசையிலிருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று கூறிய தீர்க்கன் யார்? ஏசாயா. விளக்கை கொளுத்தி எங்கே வைப்பார்கள்? விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். சாரமற்ற உப்புக்கு நேரிடுவது யாது? The answer is both option A மற்றும் option B. உங்களை டாஷ் ஆசீர்வதியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள் எதை கண்டார்கள்? பெரிய வெளிச்சத்தை. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் டாஷ் பெறுவார்கள். இரக்கம் பெறுவார்கள். எத்தனை பாக்கியவான்கள் உள்ள வசனங்கள் இந்த அத்தியாயத்தில் உள்ளன. ஒன்பது வசனங்கள் உள்ளன. சரீரத்தின் விளக்கு எது? கண். மூன்றாவது சோதனையின் போது பிசாசு இயேசுவை எதின்மேல் கொண்டு போய் நிறுத்தினான்? உயர்ந்த மலை. கப்பர்நகூம் என்னும் பகுதி எந்த நாடுகளின் எல்லைகளிலிருந்து அருகில் இருந்தது? செப்புலோன் மற்றும் நப்தலி. பிசாசானவன் இயேசுவை விட்டு விலகியவுடன் அவருக்கு பணிவிடை செய்தவர்கள் யார்? தேவதூதர்கள். நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழக்குதியும் என்று இயேசுவிடம் கூறியவன் யார்? பிசாசு.
இரண்டாவது சோதனையின் போது இயேசு எதின்மேல் நின்றார்? தேவாலயத்து உப்பரிகை. இயேசுவின் பெயர் எங்கு பிரசித்தமானது? சீரியாவில். இதற்கு பதிலாக உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லை என்று சொல்ல வேண்டும். சத்தியம் செய்வதற்கு பதிலாக. பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுபவர்கள் யார்? சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு மலைப்பிரசங்கத்தில் கூறியுள்ளார்? ஜெபம் பண்ண வேண்டும் என்று கூறியுள்ளார். உங்களை பகைக்கிறவர்களுக்கு டாஷ் செய்யுங்கள். நன்மை செய்யுங்கள். பரமண்டலங்களில் இருக்கிறவர் பிதாவானவர். ஆம். என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் டாஷ் கவலைப்படாதிருங்கள். ஜீவனுக்காக கவலைப்படாதிருங்கள். வனாந்தரத்தில் இயேசுவை சோதித்தவன் யார்? பிசாசு. இடரலுண்டாக்கும் உறுப்பை தரித்து எறிந்துவிட கூறியது யார்? இயேசு. பிசாசு இயேசுவிடம் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் தருவேன் என்று கூறிய பின்பு அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னான்? சாஷ்டாங்கமாய் விழுந்து பிசாசை வழிபட வேண்டும். கல்லுகளை எதாக மாற்றும்படி பிசாசு சொன்னது? அப்பங்கள். பரலோகத்தில் பிரவேசிக்க உங்கள் நீதி யாருடைய நீதியிலும் அதிகமாயிருக்க வேண்டும்? வேதபாரகர் பரிசேயர். யார் பெரிய வெளிச்சத்தைக் கண்டார்கள்? இருளில் இருந்த ஜனங்கள். எத்தனை முறை சத்தியம் பண்ண வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது? ஐந்து முறை. யார் நிமித்தம் சீஷர்கள் நிந்தித்து துன்பப்படுத்தப்படுவார்கள்? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். தன் சகோதரனை வீணனென்று சொல்லுகிறவனுக்கு தண்டனை டாஷ். ஆலோசனை சங்க தீர்ப்பு. உங்கள் டாஷ் சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். மனுஷர் காணும்படி அவர்கள் முன்பாக தர்மம் செய்யாதபடி டாஷ். எச்சரிக்கையாயிருங்கள். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே என்ன செய்வாயாக? ஆராதனை. பரலோகத்தில் இருக்கிற பிதா டாஷ் சற்குணராயிருக்கிறார். பூரண சற்குணராயிருக்கிறார்.
இயேசு எத்தனை நாள் இரவும் பகலும் உபவாசமிருந்தார்? 40 நாள். தீமையோடு எதிர்த்து டேஷ் வேண்டாம். எதிர்த்து நிற்க வேண்டாம். இது தேவனுடைய பாதபடி. பூமி தேவனுடைய பாதபடி. நீங்கள் டேஷ் உப்பாயிருக்கிறீர்கள். பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். எந்த ஒரு காரணத்திற்காக மட்டுமே மனைவியை தள்ளிவிடலாம்? வேசித்தனம். எது மகாராஜாவின் நகரம்? எருசலேம் மகாராஜாவின் நகரம். அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். எவைகளை? ஆகாயத்துப் பட்சிகளை. தள்ளுதற் சீட்டை கொடுத்து மனைவியை தள்ளிவிடுகிற செயலை இயேசு ஆதரித்தாரா? இல்லை. இங்கே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் என்று இயேசு போதித்தார். பூமியிலே சேர்த்து வைக்க வேண்டாம். எவற்றையெல்லாம் செய்யும்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிக்கும்படி செய்ய வேண்டும். தர்மம், ஜெபம், உபவாசம். யார் காவலில் வைக்கப்பட்டதாக இயேசு கேள்விப்பட்டார்? யோவான். ஆவியில் எளிமையுள்ளவர்களை பாக்கியவான்கள் என கூற காரணம் என்ன? பரலோகராஜ்யம் அவர்களுடையது. பிசாசு என்பதன் மறுபெயர் என்ன? சோதனைக்காரன். நியாயமில்லாமல் தன் சகோதரனை டாஷ் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். கோபித்துக் கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். காணிக்கை செலுத்த பலிபீடத்தண்டை வந்து சகோதரனுக்கு தன் பேரில் குறையுண்டென்று நினைவு கூர்ந்தால் டாஷ் சகோதரனோடு ஒப்புரவாகி டாஷ் வந்து காணிக்கை செலுத்த வேண்டும். முன்பு சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கை செலுத்த வேண்டும். யாருடன் இயேசு உபவாசம் செய்தார்? தனியாக. யார் தேவனை தரிசிப்பார்கள்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பிசாசு இயேசுவை எங்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகையில் நிறுத்தினான்? பரிசுத்த நகரத்தில். பொக்கிஷங்களை எங்கே சேர்த்து வைக்க வேண்டும்? பரலோகத்திலே சேர்த்து வைக்க வேண்டும். சீமோனுக்கும் அந்திரேயாவுக்கும் இயேசு என்ன அழைப்பு கொடுத்தார்? என் பின்னே வாருங்கள். டாஷ் எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உருவானாலும் கூடாது.
2 எஜமான்களுக்கு. யாரைக் கண்டு இயேசு மலையின் மேல் ஏறினார்? திரளான ஜனங்களைக் கண்டு இயேசு மலையின் மேல் ஏறினார். பிதாவானவர் நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் டாஷ் பெய்ய பண்ணுகிறார். மழையே பெய்ய பண்ணுகிறார். உன் வலதுகை செய்கிற எந்த காரியத்தை உன் இடதுகை அறியாதிருக்க கிடவது? தர்மத்தை உன் டாஷ் கர்த்தர் முன்னிலையாக செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாக செலுத்துவாயாக. மலையின் மேல் இருக்கிற டாஷ் மறைந்திருக்காது. பட்டணம் மறைந்திருக்காது. திருடன் திருடுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. இங்கே சேர்த்து வைக்கப்பட்ட பொக்கிஷங்களைப் பற்றிய கூற்று இது. பரலோகத்தில் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பவன் யார் என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. கொலை செய்கிறவன். என் பின்னே வாருங்கள், உங்களை எதை பிடிக்கிறவர்களாக்குவேன் என இயேசு சொன்னார். மனுஷர்களை விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதுமில்லை. யாரை பற்றிய தகவல்கள் இவை? ஆகாயத்துப் பட்சிகள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படுமென்று நினைக்கிறார்கள். யார் இவர்கள்? அஞ்ஞானிகள். துயரப்படுகிறவர்களை ஏன் பாக்கியவான்கள் என்று இயேசு மலைப்பிரசங்கத்தில் கூறியுள்ளார். ஏனெனில் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். யாக்கோபு மற்றும் யோவானின் தொழில் என்ன? மீன்பிடித்தல். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் டாஷ் விபசாரம் செய்தாயிற்று. இருதயத்தில் விபசாரம் செய்தாயிற்று. பிசாசு எவ்வளவு தடவை இயேசுவை சோதித்தான்? 3 முறை. இயேசுவின் கீர்த்தி எவ்விடங்களில் பிரசித்தமாயிற்று? சீரியா. இதன்மேல் பசிதாகம் உள்ளவர்கள் திருப்தியடைவார்கள். நீதி. யார் திருப்தியடைவார்கள்? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் திருப்தியடைவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய டாஷ் எனப்படுவார்கள். தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பாராதிருப்பாயாக? பரீட்சை. மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரர்கள் யார்? பேதுரு, அந்திரேயா. பரலோகத்தில் உங்கள் டாஷ் மிகுதியாயிருக்கும்.
பலன் மிகுதியாயிருக்கும். உங்கள் பொக்கிஷம் இருக்கும் இடத்தில் உங்கள் டாஷ் இருக்கும். இருதயமும் இருக்கும். உபவாசம் முடிந்த பின்பு இயேசுவுக்கு என்ன ஏற்பட்டது? பசியுண்டாயிற்று. இயேசு எந்த கடலோரமாய் நடந்து போகையில் பேதுருவையும் அந்திரேயாவையும் அழைத்தார்? கலிலேயா கடல். இயேசுவை வனாந்தரத்திற்கு கொண்டு சென்றவர் யார்? ஆவியானவர். நல்மனம் பொருந்து. எதிராளியோடே நல்மனம் பொருந்து. அந்தரங்கத்திலிருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்போது பிதா டாஷ் உனக்கு பதிலளிப்பார். வெளியரங்கமாய் பதிலளிப்பார். சோதனைகள் முடிந்தபின் இயேசு எங்கே வாசம் பண்ணினார்? கப்பர்நகூம். செபதேயுவின் குமாரர் இருவர் பெயர் என்ன? யோவான், யாக்கோபு. உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை எதில் ஏந்திக் கொண்டு போவார்கள்? தங்கள் கைகளில். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பவன் யார்? மனுஷன். நீங்கள் உபவாசிக்கும்போது டாஷ் போல முகவாடலாயிராதேயுங்கள். மாயக்காரரைப் போல. என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் டாஷ் கவலைப்படாதிருங்கள். சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள். உன் டாஷ் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். கண் தெளிவாயிருந்தால். இயேசு பிசாசிடம் என்ன கட்டளை கொடுத்தார்? அப்பாலே போ சாத்தானே. பரமபிதா நம் தப்பிதங்களை மன்னிக்க நிபந்தனை என்ன? நாம் மனுஷருடைய தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். ஏன்? அது தேவனுடைய சிங்காசனம். ஆகாரத்தை பார்க்கிலும் டாஷ் உடையை பார்க்கிலும் டாஷ் விசேஷித்தவைகள். ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள். மனுஷரால் புகழப்படும்படி ஆலயங்களிலும் வீதிகளிலும் தாரை ஊதுவித்து தர்மம் செய்ததை பிரசித்திப்படுத்துவது யார்? மாயக்காரர். பிசாசு இயேசுவை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் எதை காட்டினான்? உலகத்தின் சகல ராஜ்யங்களையும். இயேசு அழைத்தபோது யாக்கோபும் யோவானும் எங்கு இருந்தார்கள்? படவில். இயேசுவானவர் எந்த இடங்களில் சுற்றி நடந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்? கலிலேயா. நீங்கள் டாஷ் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள்.
இயேசு எப்போது மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்கத் தொடங்கினார். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தபோது அவரிடத்தில் வந்தவர்கள் யார்? சீஷர்கள். உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் இயேசுவுக்கு காண்பித்தவன் யார்? பிசாசு. மனந்திரும்புங்கள், எது சமீபித்திருக்கிறது என்று இயேசு பிரசங்கம் பண்ணினார்? பரலோக ராஜ்யம். இயேசு செப்புலோன் நப்தலி நாடுகளுக்கு எதற்காக வந்தார்? ஏசாயா தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்ற. தங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துகிறவர்கள் டாஷ். ஆயக்காரர். தன் சகோதரனை டாஷ் என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன். ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு டாஷ் போக வேண்டும். 2 மைல் தூரம் போக வேண்டும். காட்டுப்புல்லுக்கு தேவன் உடுத்திவித்தபடி டாஷ் முதலாய் உடுத்தியிருந்ததில்லை. சாலமோன் முதலாய். முதலாவது தேட வேண்டியது எதை? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். இவற்றின் பேரிலெல்லாம் சத்தியம் பண்ண வேண்டாம் என்று குறிப்பாக கூறப்பட்டுள்ளது. வானம், பூமி, எருசலேம், சிரசு. உங்கள் வெளிச்சம் டாஷ் முன்பாக பிரகாசிக்க கடவது. மனுஷர் முன்பாக பிரகாசிக்க கடவது. தேவனுடைய புத்திரர் என அழைக்கப்படுவோர் யார்? சமாதானம் பண்ணுகிறவர்கள். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு டாஷ். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. தன்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளும்படி பிசாசு யாரிடம் கூறினான்? இயேசு. ஜெபம் பண்ணும்போது யாரைப்போல் வீண்வார்த்தைகளை அலப்பக்கூடாது? அஞ்ஞானிகளைப் போல. பரலோக ராஜ்யம் இவர்களுடையது என்று இயேசு கூறியுள்ளார். யார் இவர்கள்? The answer is both option A மற்றும் option B.